ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் உற்சாகமும் முனைப்பும் கொண்டவனாக இருக்க வேண்டும். உத்தானம் அப்படிங்கிறார், அதாவது எழுச்சி இருக்க வேண்டும், செயலூக்கம் இருக்க வேண்டும், முனைப்பு இருக்க வேண்டும். இந்த விஷயத்தை வலியுறுத்துறார். திறனும் வீரமும் நண்பர்களாக கொண்ட ஒரு அரசனுக்கு அவன் தனது அரசை இழந்த பின் அவன் இப்படி சும்மா உட்காரலாமோ? உங்ககிட்ட திறமை இல்லையா? வீரம் இல்லையா? பீமன் இல்லையா? அர்ஜுனன் இல்லையா? யார் இல்ல உங்ககிட்ட? விருஷ்ணி குலத்தினுடைய வீரர்கள் இல்லையா? அல்லது பாஞ்சால குலத்தினுடைய வீரர்கள் இல்லையா? எல்லாருமே உங்க பக்கம் இருக்காளே, நீங்க சும்மா உட்காரலாமா இந்த மாதிரி? அதனால இப்படி இருக்கக்கூடாது என்பது அவளுடைய கருத்து இல்லையா? சோ இப்போ 31ல யுதிஷ்டிரர் பேசினதையும் 32ல அத்தியாயத்துல திரௌபதி பேசினதையும் எடுத்தா தத்துவ ரீதியாக சில இந்த இந்த 2 அத்தியாயங்களுமே தத்துவ ரீதியாக முக்கியத்துவம் பெறுகிறது. திரௌபதி பேசினதுலயும் தப்பு சொல்ல முடியுமோ? தப்பு சொல்ல முடியாது. யுதிஷ்டிரர் பேசினதுல தப்பு இருந்ததோ? தப்பு சொல்ல முடியாது. அப்போ எந்த இடத்துல இந்த அபரேஷன் ஆகிறது? இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அதாவது இவளுடைய நோக்கம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, திரௌபதி இங்க என்ன சொல்றா? 32nd சாப்டர்ல என்ன சொல்றான்னா, மனித முயற்சியே முதன்மையானது அப்படின்னு சொல்றா. யுதிஷ்டிரர் என்ன சொன்னார்? தர்மமும் பொறுமையும் முதன்மையானது அப்படின்னார். இங்க இவ என்ன சொல்றா? விதியை மட்டும் நம்பிக்கொண்டிருப்பது பலவீனம், வீக்னஸ் அப்படிங்கிறா. யுதிஷ்டிரர் என்ன சொல்லியிருந்தார்? அவசரமும் கோபமும் அழிவை தரும். அவர் சொன்ன விஷயத்தை இவ எப்படி புரிஞ்சுட்டு இருக்கா, இவ எப்படி இன்டர்பிரட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கு. இவ சொன்னது தப்பு இல்லை, ஆனா இவ புரிஞ்சுட்ட விதத்துல தப்பு இருக்கு. அந்த கான்டெக்ஸ்ட தப்பா புரிஞ்சுட்டு இருக்கா. 3வது விஷயம், இவ இங்க என்ன சொல்றான்னாக்க, அநீதியை எதிர்கொள்ள வேண்டும். அநீதி நடக்கிறதுனாக்க எழுந்து அதை எதிர்த்து போர் செய்ய வேண்டும். யுதிஷ்டிரர் என்ன சொன்னார்? உரிய காலத்திற்காக காத்திரு, அவசரப்படாத, டோன்ட் பி ஹேஸ்டி அபவுட் திங்ஸ், பிளான் பண்ணு, சரியா எக்ஸிக்யூட் பண்ணு. இதுதான் யுதிஷ்டிரர் சொல்ல வந்த விஷயம். சோ திரௌபதி இங்க என்ன சொல்றா அப்படின்னாக்க, மனித முயற்சியினுடைய குரலாகவும் யுதிஷ்டிரர் சொல்லும் கருத்து பொறுமை கொண்ட தர்மத்தினுடைய நிலைப்பாட்டினுடைய குரலாகவும் இருவரும் பேசியிருக்கிறார்கள். மகாபாரதத்துல திரௌபதிக்கும் யுதிஷ்டிரருக்கும் மத்தியில் இருக்கும் இந்த உரையாடலானது மிக மிக முக்கியமான உரையாடலாக கருதப்படுகிறது உரையாசிரியர்களால். வெறும் அழுது கொண்டிருக்கும் ஒரு ராணி இல்லை திரௌபதி, நடந்தரை எண்ணி புலம்பிக் கொண்டிருக்கும் ராணியாக இல்லாமல், அவளுடைய இந்த உரையாடலால் அறிவு, அரசியல், நுண்ணறிவு, அதுக்கப்புறம் தார்மீகமான சிந்தனை, இவற்றை எல்லாத்தையும் விட இதை பேசிய ஒருவர் உயர்த்தி கொண்டுள்ளார் தங்களை. 2 பேரோட கிரேட்னஸும் இதுல தெரியுது. சாதாரணமானவா இல்லை இவ 2 பேரும் அப்படின்னு. சோ யுதிஷ்டிரர் இதற்கு இவ இப்படி பேசி நிறுத்திட்டாளா? இப்ப என்ன பண்ணோம்? யுதிஷ்டிரர் திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ணுமா? அவர் ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு முன்னாடி இவா 2 பேரும் பேசின்னு இருந்ததை பின்னாடியில இருந்து கேட்ட பீமனால பொறுத்து கொள்ள முடியவில்லை. சோ பீமன் ரெஸ்பாண்ட் பண்றார். வைஷம்பாயனர் சொல்றார், திரௌபதியின் இவ்வார்த்தைகளை கேட்ட பீமன் கோபத்தால் பெருமூச்சு விட்டபடி யுதிஷ்டிரரை அடுங்கிறான். பீமன் சொல்றார், அண்ணா, அறம், இன்பம் மற்றும் பொருள் இல்லையா? தர்ம, காம, அர்த்த, அறம், இன்பம், பொருள் இல்லையா? இது 3ம் இவற்றை இழந்து தவசிகளாக ஒரு ஆசிரமத்தில், தவசிகள் எல்லாம் ஆசிரமத்தில் வாழ்க்கையை வாழ்வது போல் நாம் வாழ்ந்து என்ன பயன்? தர்மா போச்சு, அர்த்தா போச்சு, காமா போச்சு, அறம், பொருள், இன்பம் 3மே போச்சு. இதை விட்டுட்டு நம்ம ஆசிரம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமா? என்ன பயன்? அறத்தாலோ நேர்மையாலோ பலத்தாலோ துரியோதனன் நம்மிடம் இருந்து நாட்டை பறிக்கவில்லை. நியாயமற்ற ஒரு பகடையாட்டம் மூலமே அவன் பறித்தான். கழிவுகளை உண்ணும் பலவீனமான குள்ளநரி சிங்கத்திடம் இருந்து அதனுடைய இரையை பறிப்பது போல் அவன் நம்மிடம் இருந்து நாட்டை பறித்தான். ஹே ஏகாதிபதி யுதிஷ்டிரரே, அறத்திற்கு கீழ்ப்படிந்து துன்பத்தினை அனுபவித்து
அறம் மற்றும் இன்பத்திற்கு ஊற்றுக்கண்ணாகி இருக்கும் செல்வத்தை நாம் ஏன் கைவிட வேண்டும்? செல்வம் இல்லை என்றால் அறமும் இல்லை, இன்பமும் இல்லை, இல்லையா? அந்த செல்வத்தை கைவிட்டு விட்டு நீங்கள் என்ன அறம் பயில போகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். என்ன சந்தோஷமா இருக்க முடியும்? என்ன அறம் பண்ண முடியும்? என்ன தர்மத்தை செய்ய முடியும்? இந்திரனாலும் கைப்பற்ற முடியாதிருந்த நம்முடைய நாடு இந்திரபிரஸ்தம். இந்திரனை ஜெயிச்சு தானே அந்த நாட்டுக்கு இந்திரபிரஸ்தம்னே பேர் வச்சோம், இல்லையா? அதனால அப்படிப்பட்ட நாடு எப்படி இழந்தோம்? உம்முடைய பொறுப்பில்லாத தன்மையினால் இழந்தோம். நல்லா திட்டுறோம் யுதிஷ்டிரர். நீங்கள் பொறுப்பில்லாமல் நடந்து கொண்ட காரணத்தினாலேயே நம்மிடம் இருந்து அது பறிக்கப்பட்டது. கையால் ஆகாதவனிடம் இருந்து பறிக்கப்பட்ட கனி போல, நொண்டியிடம் இருந்து பறிக்கப்பட்ட பசுக்களை போல நமது செல்வம் நம்மிடம் இருந்து பறிக்கப்பட்டது. இதை விட அதிகமா யுதிஷ்டிரர் திட்ட முடியாது யாரும். உம்மை ஆக்சுவலி அண்ணா, உங்களை திருப்திப்படுத்துவதற்காகவே நாங்கள் இந்த கொடிய பேரிடரில் மூழ்கி இருக்கிறோம். ஜஸ்ட் ஃபார் யோர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நாங்களும் சேர்ந்து இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். உமக்கு கீழ்ப்படிந்தே திருதராஷ்டிரனுடைய மகன்களை கொல்லாமல் நாங்கள் வந்தோம். ஆக்சுவலி அங்கேயே கொன்னு இருக்கணும் அவளை. யூத்தம் ஆடி எப்பொழுது நம்மை அவமதித்தார்களோ அங்கேயே கொன்னு போட்டிருக்கணும். ஆனா உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தே நாங்க இங்க வந்திருக்கோம். அவளை விட்டுட்டு உயிரோட விட்டு வந்திருக்கோம். நம்முடைய இந்த முட்டாள்தனமான செயல் என்னை வருந்த வைக்கிறது. நாளுக்கு நாள் அதே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கேன். மன்னா, வனவிலங்கை போல இருக்கும் உங்களுடைய இந்த கானக வாழ்க்கை, பலவீனமானவன் மட்டுமே இதை ஏற்பான். பலமானவன் எப்படி இதை ஏற்பான்? பலம் இல்லையா என்ன உங்களுக்கு அவளை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு? என்னவோ விட்டுட்டு வந்து இங்க காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேல அவ சொல்லிட்டா அப்படிங்கிறதுக்காக. உமது இந்த வாழ்க்கையை கிருஷ்ணனோ அர்ஜுனனோ அபிமன்யுவோ நானோ நகுலனோ சகதேவனோ யாருமே ஏற்கவில்லை. உங்களுடைய இந்த முடிவை நீங்கள் மேற்கொண்டுள்ள இந்த வாக்கு இருக்கு இல்லையா, அந்த வாக்கு தவங்களால் நான் கடைபிடித்த தர்மம், நான் கடைபிடித்த வாக்கு, நான் கடைபிடித்த சத்தியம்லாம் சொல்லுவேளே, அதை பாதுகாப்பதை விட்டுவிட்டு, அந்த நோன்புகள் எல்லாத்தையும் நீங்க பாதுகாப்பதை விட்டுவிட்டு எப்பவுமே அறம் அறம் அறம்னு சொல்லிட்டு இருக்கேல, அதை பாதுகாக்கிறத விட்டு எப்பவும் அறத்தையே கதறி கொண்டிருக்கிறீர்களே, அதை விட்டு கொஞ்சம் போர் செய்ய வேண்டும். அப்படி பேசுறான் அவன். நம்பிக்கையின்மையால் நீங்கள் உமது ஆண்மையையே இழந்து விட்டீர்களா என்ன? தமது செழிப்பை மீட்க முடியாத கோழைகள் மட்டுமே கனியற்ற அழிவை ஏற்படுத்தக்கூடிய நம்பிக்கையின்மையை பேணி வளர்ப்பார்கள். நீங்கள் கோழையா? நீங்கள் அமைதியான வாழ்க்கையை மேற்கொள்வதாலேயே உங்களுக்கு இந்த துயரமே தெரியறதில்லை. எப்ப பாரு பீஸ் அப்படின்னு இருக்கல நீங்க. அதனால உங்களுக்கு இது என்ன எவ்வளவு பெரிய அவமானம், இது உங்களுக்கு கண்ணுக்கே தெரியலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கருத்து என்ன பீமனுடைய கருத்து. மன்னா, இந்த துயரம் போர்க்களத்தில் நேரும் மரணத்தை விட எனக்கு துன்பமாக இருக்கிறது. இதுக்கு நான் போர்ல செத்து கூட போலாம் இந்த மாதிரி வாழறதுக்கு. என்னை அவமானப்படுத்தினவன, அநீதியோடு நடந்து கொண்டவன, என்னை அதர்மமா நாடு கடத்தினவனை விட்டுட்டு நான் இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன்ல. என் கண்ணு முன்னாடியே என் பொண்டாட்டியை அவமதிச்சவன, பேச்சு பேசினவன, அவனை விட்டுட்டு நான் இங்க வந்து உக்காந்துட்டு இருக்கேன்ல. இதை விட நான் போர்க்களத்துல செத்து போறது எவ்வளவு மேல். நியாயமான முறையில் போரிட்டு மடிவது எவ்வளவோ மேல். இந்த வனவாசத்தை விட சிறந்தது. அப்படி செய்தால் மறு உலகத்தில் நாம் பேரானந்தத்தை மறு உலகத்தில் உள்ள பேரானந்தத்தை அனுபவிக்கக்கூடிய பகுதிகளை நாம் அடைவோம். அனைவரையும் கொன்ற பிறகு ஒருவேளை போர்க்களத்தில் சாகாமல் அனைவரையும் கொன்று விட்டோம் என்றால் இந்த மொத்த உலகமும் நம்மளுது. சோ உயிரோடு இருந்தோம்னா இந்த மொத்த ராஜ்யமும் நம்மளுது. ஒருவேளை போரில் மடிந்து போனோம் என்றால் பரலோக வாழ்வு, பேரானந்த வாழ்வு நம்மளுது. சொல்லுங்க.
வின் வின் தானே. உயிரோட இருந்தாலும் வின்னு, செத்தாலும் வின்னு. அப்படி இருக்கிறச்சு அதை விட்டுட்டு இங்க இது கஷ்டப்படணும். அதனால நமது நாடு நம்மிடம் இருந்து பறிக்கப்பட்டதால் நாம் போரில் ஈடுபடாமல் நமது செயல்களை காணும் இந்த உலகம் எப்படி நம்மை பார்க்கும்? எப்படி புகழை தரும்? இழிவை தான் தரும் இல்லையா? ஐயா கோழப்பறேன் பேசினானே, 5 பேர் இருந்தா பாரு, தடியா ஒத்தம் கூட சண்டை போட மாட்டான் இந்த மாதிரி பண்ணதுக்கு. நேர போய் காட்டுல உட்காந்துட்டு இருக்கான் பாரு, அப்படின்னு தானே பேசுவார் நம்மள. தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் சித்திரவதை செய்யும் அறம் உங்களுடைய அறம். உங்களையும் சித்திரவதை செய்கிறது, உங்களை சார்ந்திருக்கும் எங்களையும் சித்திரவதை செய்கிறது. உண்மையில் அப்படிப்பட்ட அறமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஏன் நீங்க கடைபிடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பேரிடரை உற்பத்தி செய்யும் அந்த அறமே தீமையானது. அதை நீங்கள் கண்டிப்பாக கைவிட வேண்டும். சில நேரங்களில் அறமே மனிதனை பலகீனப்படுத்துகிறது. சௌரியமா இருக்கும்ல பீமன் பேசுறதெல்லாம் கேட்டா. நல்லா குழப்பி விடுறாரு பாருங்க வைஷம்பாயனர். இந்த டயலாக் எல்லாத்தையும் முன் கொண்டு வந்து இல்லையா, குழம்பின குட்டை தானே தெரியும். அதனால அப்படிப்பட்ட மனிதன் அறம் பயின்றாலும் இறந்து போன மனிதன் எப்படி, அப்படிப்பட்ட ஒருவன் அறம் பயின்றால் என்று சொன்னால் இல்லையா, அவன் இறந்து போன மனிதன் எப்படி இன்பமும் வலியும் அவனை கைவிட்டு விடுமோ. ஒரு டெட் பாடியில பிளஷர் இருக்குமா, பெயின் இருக்குமா? ரெண்டுமே இருக்காது. செத்து போனவனை இது இரண்டும் கைவிடுவது போல் அறமும் பொருளும் உங்களை கைவிட்டு விட்டதுங்கிற. அறத்திற்காகவே அறம் பயில்பவன் எப்பொழுதுமே துன்பப்படுவான். ஓகே, இஃப் யூ ஆர் ஒன்லி டூயிங் தர்மா ஃபார் தர்மா, ஷுவர் ஷாட் நீங்க கஷ்டம்தான் படுவேன். ஓகே, பாயிண்ட். இது பீமன் சொல்ற கருத்து கருத்து கருத்து. ஓகே, உபதேசம் இல்லை. ஓகே, பாயிண்ட் நம்பர் 2. இந்த ஷார்ட்ஸ் போடுறவாள்லாம் பார்த்து போடுங்கப்பா, இதை மட்டும் எடுத்து போட்டுறாதீங்க. ஆச்சாரியாஜி என்ன சொன்னானா அப்படின்னு. ஸோ பாயிண்ட் நம்பர் 2, சப்போஸ் செல்வத்திற்காக மட்டுமே தன்னை அர்ப்பணித்து வாழ்பவன் இல்லையா, செல்வம் மட்டுமே என்று கருதி கொள்பவன் செல்வத்தினுடைய காரிய காரணத்தை அறிய மாட்டான். அதனால அறத்தையும் இன்பத்தையும் விட்டுவிட்டு செல்வத்தை மட்டுமே அவன் அதிகமாக கொள்வதால் அவன் எல்லோராலும் தண்டிக்கப்படுவான். ஏன், இன்ஃபேக்ட் கொல்லக்கூடப்படுவான். அப்படி கொல்லப்படவில்லை என்றால் அவன் கொல்லப்படத்தக்கவன் அப்படிங்கிறான். அவனை கொலைய பண்ணிடலாம். வெறும் செல்வம் தான், அறமும் கிடையாது இன்பமும் கிடையாது. செல்வத்தை மட்டும் சேர்த்து வச்சு நீ என்ன பண்ண? அறத்தையும் செல்வத்தையும் விட்டுவிட்டு 3வது பாயிண்ட். ஓகே, தர்மத்தை மட்டும் கடைபிடிச்சா துன்பம் தான் வரும். நீங்க அர்த்தத்தை சம்பாதிக்கிறதுல மட்டும் வித்தவுட் தர்மா அண்ட் காமா இருந்தேல் அப்படின்னு சொன்னா இன்ஃபேக்ட் உங்களை கொன்னுடலாம் எல்லாரும் சேர்ந்து அப்படி. 3வது, தர்மத்தையும் செல்வத்தையும் விட்டுவிட்டு இன்பத்திற்காகவே நுகர்ந்து கொண்டிருப்பவன் அவன் எப்படிப்பட்டவன் என்றால், காய்ந்த குளத்தில் சாகும் மீனை போல தன்னுடைய காலம் முடியும் வரை அவன் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பான். அவ்வளவுதான். அந்த காலம் முடிந்து போனவுடனே அவன் மாண்டு போய் விடுவான். தேர்ஃபோர் இன்பம் அறத்தை தன்னுடைய வேறாக கொண்டிருக்கிறது. அறமும் இன்பத்துடன் சேர்ந்தே இருக்கிறது. அதாவது எப்படி கடலிலிருந்து மேகம் உண்டாகி மேகம் திரும்பி மழையாக பொழிந்து கடலில் விழுகிறதோ அதே போல் அறத்தினால் இன்பம் ஏற்பட்டு அந்த இன்பம் திரும்பி அறத்தையே சார்ந்திருக்கிறது. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சார்ந்தே இருக்கிறது. இது அறமும் இன்பமும். செல்வத்தை அடைய விரும்புபவன் தன்னுடைய வெற்றிக்காக அறத்தில் ஈடுபட்டு செல்வத்தை பெற வேண்டும் இல்லையா. நிறைய செல்வம் வேணும்னா என்ன பண்ணணும்? தானம் கொடுக்கணும். கொடுத்தா எப்படி வரும்? கொடுத்தாதான் வரும், கொடுக்கலைன்னா வராது. வரணும்னா கொடுக்கணும். ஆனா கொடுக்கறச்சே எப்படி கொடுக்கணும்? வரணும்னு நினைச்சிட்டு கொடுக்க கூடாது. என்ன சரியா? சோ இதெல்லாம் ரூல்ஸ் இருக்கு சரியா. therefore செல்வம் வேண்டும் என்றால் அவன் அறத்தை கொண்டுதான் செல்வத்தை பெற வேண்டும். பெரும் செல்வத்தை அறத்தில் இட வேண்டும் இல்லையா. இன்பத்தை விரும்புபவன் விருப்பம் நிறைவேற செல்வத்தை அவன் தேடுகிறான். இன்பம் வேணும்னா என்ன வேணும்? செல்வம் வேணும்.
இல்லையா? செல்வம் இருந்தாதான், பைசா இருந்தால் தானே சந்தோஷமா இருக்க முடியும். ஸோ செல்வம் இன்பத்தை கொடுக்கிறது, அறம் செல்வத்தை கொடுக்கிறது. இப்போ ரிலேஷன்ஷிப் புரியுறதா? அறம் இருந்தால் செல்வம் கிடைக்கும், செல்வம் இருந்தால் இன்பம் கிடைக்கும், இல்லையா? மரம் இருந்தால் விறகு கிடைக்கும், விறகு இருந்தால் சாம்பல் கிடைக்கும், சாம்பல்ல இருந்து என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காதுங்கிற மாதிரி இந்த எக்ஸாம்பிள் பீமன் தான் கொடுக்குறான். சரியா? என்ன சொல்றான்? அந்த மாதிரி உங்ககிட்ட அறம் இருந்தால் செல்வம் கிடைக்கும், செல்வம் இருந்தால் இன்பம் கிடைக்கும், இன்பத்திலேருந்து ஒன்றும் கிடைக்காது, அது வேற எதையும் கொடுக்காது. அதனால ஒரு வேடன் பறவையை கொல்வது போல் செய்யும் பாபமானது உயிரினங்களை கொல்கிறது. தேர்ஃபோர் இன்பத்திலோ பேராசையிலோ தவறாக வழி நடப்பவன், அதாவது அறத்தினுடைய இயல்பை காணாமல் தவறாக வழி நடப்பவன் அனைவராலும் கொல்லப்பட தகுந்தவன். he should be killed. அவன் ஹே ஏகாதிபதி, ஒருவன் தன்னை அறத்திற்கு மட்டுமே அர்ப்பணித்திருக்கிறான். நீங்க என்ன சொன்னேன்? நான் அறத்திற்காகவே தான் அறம் செய்கிறேன், அதனுடைய கனிகளுக்காக அறம் செய்வதில்லை, அது நீங்க தானே சொன்னேன், நான் கேட்டேனே. அதனால அறத்திற்காக மட்டுமே அர்ப்பணித்து கொள்ளக்கூடாது, அவ்வளோ பியூராலாம் நீங்க இருக்கக்கூடாது, கொஞ்சம் செப்பு கலந்துக்கோங்கோ அப்படிங்கிறா. அதுபோல செல்வம் மட்டுமே என்றோ இன்பம் மட்டுமே என்றோ பயிலக்கூடாது, இம்மூன்றையும் எப்பொழுதுமே பயில வேண்டும், மூணுத்தையும் சேர்ந்து பயில வேண்டும். எப்படி பயில வேண்டும் என்றால், சாஸ்திரத்தில் அங்கங்க சொல்லி இருக்கிறதை நான் கேட்டிருக்கிறேன், அதை சொல்றேன். ஒருவன் காலையில் அறத்தை பயில வேண்டும், மதியம் செல்வத்தை நாட வேண்டும், இரவு இன்பத்தை. ஒன் டேப்லெட் சொல்ற மாதிரி, சரியா? இது 100, இது அறம். அப்புறம் 010, அது என்னது? செல்வம். அதுக்கப்புறம் இன்பம் 001. 3 மாத்திரை 3 வேளையில போட்டுக்கோ, சரியா? வாழ்க்கையினுடைய முன்பகுதியில் ஒருவன் இன்பத்தை நாட வேண்டும், பின்னர் இரண்டாவதாக அவன் செல்வத்தை நாட வேண்டும், மூன்றாவதாக கடைசியாக அறத்தை நாட வேண்டும், சரியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதனால் எது சிறந்தது என்பதை நீங்களே கவனமாக ஆராய்ந்து நிர்ணயிக்க வேண்டும். யாருக்கிட்ட சொல்றாரு இது? யுதிஷ்டிரருக்கு ஆக்சுவலி என்ன வரணும்? கோபம் வரணும். ஆனா அவர் கோவப்படலை, சரியா? பார்ப்போம் அதை. ஆனால் முடிவெடுக்க முடியாமல் இருப்பவன், இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் எது சிறந்த முடிவு என்று தேர்ந்தெடுக்க முடியாமல் இருப்பவன் இழிந்த வாழ்வையே அவன் மேற்கொள்கிறான். உங்களது நடத்தை எப்படிப்பட்டது? எப்பொழுதும் அறத்தை சார்ந்தே இருந்துள்ளது. இது எல்லோரும் நன்கு அறிந்ததே, நீங்கள் அறத்தை கைவிட மாட்டீர்கள் என்பதை. இருப்பினும் கணக்கில் அடங்கா எத்தனையோ சாதனைகள் செய்திருந்தாலும் செல்வமற்று இருந்தால் அவன் மறு உலகிற்கு கொண்டு செல்வதற்கு செய்ய வேண்டிய அறங்களை, வேள்விகளை, தானங்களை எப்படி செய்ய முடியும்? செல்வமே இல்லையே. ஃபர்தரா நீங்க என்ன பண்ணுவேன் இல்லையா? உங்களுடைய தர்மத்தை செய்ய வேண்டும் என்றால் அதற்கே செல்வம் வேண்டும். தேர்ஃபோர் செல்வத்துக்காக நீங்க போர் தொடுத்து இழந்த செல்வத்தை பெற வேண்டும். இதுதான் ஹோல் பேக்ரவுண்ட். என்ன இப்படிதான் அவர் பாயிண்ட்டுக்கு வரார். ஹே ஏகாதிபதி, பிச்சை எடுத்து உண்பது ஒரு க்ஷத்ரியனுக்கு ஏற்பது அல்ல. நீங்கள் பிச்சை எடுக்கும் வாழ்வை ஏற்றுள்ளீர்கள். ஒரு க்ஷத்ரியன் இதை செய்யக்கூடாது. ஒரு க்ஷத்ரியனுக்கு பலமும் சக்தியுமே அறமாகும். தேர்ஃபோர் உமது வகைக்கு ஏற்ற அறத்தை மேற்கொள்கிறீர்களா? தயவு செய்து, நீங்கள் க்ஷத்ரியன், அதனால அதை மேற்கொள்ளுங்கள். உங்கள் எதிரிகளை அதனால் நீங்கள் கொல்ல வேண்டும். எப்பொழுது? இப்பொழுதே, ஹியர் அண்ட் நவ். போஸ்ட்போன்மெண்ட்டே கிடையாது. எனது பலத்தையும் அர்ஜுனனுடைய பலத்தையும் துணையாக கொண்டு திருதராஷ்டிரனுடைய மகன்களின் அவர்களுடைய பலத்தை அழிக்க முடியும். கல்வி கற்றோர், ஞானமுள்ளோர் ஆட்சி உரிமையே அறம் என்று சொல்கிறார்கள். யாருக்கு? க்ஷத்ரியனுக்கு. அதுதான் உங்களுடைய அறம். அதை விட்டுவிட்டு இங்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தாழ்மையான நிலையில் வாழ்வதற்கு உமக்கு தகுந்த வாழ்க்கை அல்ல இப்படி தாழ்மையான ஒரு பிச்சை உண்டு வாழும் நிலை. உமது குடிமக்களை பேணி காத்து அதனுடைய கனிகளை நீங்கள் அறுவடை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நீங்கள் நிந்திக்கப்பட மாட்டீர்கள். அப்படி செய்யவில்லை என்றால் இந்த மொத்த உலகமுமே உங்களை பழி சொல்லும். இதில்
அந்த பழியிலிருந்து நீங்கள் உம்மை விலக்கி கொள்ள வேண்டும். அப்படி விலக்கி கொண்டால் நீங்களே உங்களை புகழுடையவராக ஆக்கிக் கொள்வீர்கள். அப்படி இல்லை என்றால் நீங்கள் கேலிக்குரிய ஒருவராக ஆகிவிடுவீர்கள். தேர்ஃபோர் இழிவான இந்த வாழ்வை தூக்கி எறிந்துவிட்டு சக்தியை அடைந்து ஆண்மையுடன் உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். போர்க்களத்தில் எனக்கும் அர்ஜுனனுக்கும் ஈடாக யாருமே கிடையாது. மன்னா, உங்கள் பலத்தை வெளிக்காட்டுங்கள். பலமே செல்வத்தினுடைய வேர். பலம் இருக்கிறவனுக்கு தான் செல்வம். தனது செல்வத்தை பெருக்க எண்ணும் ஒருவன் நிலத்தின் விதைகளை அவன் தூவுவதை போல செல்வத்தை செலவு செய்ய வேண்டும். செல்வத்தை பெருக்க வேண்டும் என்றால் செல்வத்தையே அவன் சோ பண்ணணும் இல்லையா? செல்வத்தை சோ பண்ணதான் அவன் அறுவடை செய்ய முடியும். இது குறித்து உங்களுக்கு சந்தேகம் இல்லாதது போல பெரும் அறத்தை பெறுவதற்கு விதைகளாக உங்களுடைய சிறு அறத்தை நீங்கள் தூவ வேண்டும். கொஞ்சம் அறத்தை விட்டு கொடுங்களேன்னு கேட்கிறான். அவனே அறிவுள்ளவன் என்று கருதப்படுகிறான். இது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது. ஞானம் உள்ளவர்கள் தங்கள் எதிரியின் நண்பர்களை அவனிடம் இருந்து பிரித்து விடுவார்கள். முதல்ல என்ன செய்வார்கள்? எதிரிக்குள்ள பிரேக் பண்ணும், அந்த எதிரியோட கூட்டணியை பிரித்து விட்டு அவர்களை, அந்த எதிரிகளை தமக்கு கீழ்ப்படிய வைப்பார்கள். பலவான்கள் தங்கள் தைரியத்தை நம்பியேதான் போர் புரிகிறார்கள். நீங்கள் உங்ககிட்ட தைரியமே இல்லையா? தைரியமற்ற முயற்சிகளாலோ சமரச கலைகளாலோ ஒருவன் எப்பொழுதும் நாட்டை அடைய முடியாது. அனைத்தையும் காக்கும் சூரியன் அவருடைய வெப்பக்கதிர்களால் எல்லோரையும் சுட்டரிக்கவில்லையா? சுட்டரிக்கிறாரா இல்லையா? நன்றாகவே சுட்டரிக்கிறார். நீங்களும் அந்த சூரியனினுடைய வழியையே பின்பற்ற வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? உங்களுடைய மக்களை காக்க வேண்டும். உங்களுடைய வெப்பக்கதிர்களை கொண்டு எதிரியை அழிக்க வேண்டும். மன்னா, இன்னொரு 2 minutesல முடிச்சுடலாம். மன்னா, ஒரு க்ஷத்ரியன் தவத்தால் அருள் உலகை அடைய மாட்டான். தவத்தால் அவன் அடைய மாட்டான். மாறாக நியாயமாக போரிட்டு வென்றாலோ அல்லது தோல்வியுற்றாலோ அவன் கண்டிப்பாக நல்ல உலகை அடைவான். ஹே ஏகாதிபதி, நாட்டை அடைவதற்காக ஒரு மன்னனால் செய்யப்படும் எல்லா பாவங்களும் அவன் செய்யும் வேள்விகளாலும் தானங்களாலும் அவைகள் கரைந்து விடுகின்றன. சப்போஸ் நீங்க இந்த யுத்தம் பண்றதுனால திரும்பி இந்திரபிரஸ்தத்தை, ஹஸ்தினாபுரத்தை நோக்கி யுத்தம் பண்ணி உங்கள் செல்வத்தை மீண்டு பெறுவதற்கு அந்த ப்ராசஸ்ல நீங்கள் ஏதேனும் பாபம் ஏற்படும்னு நீங்க நினைச்சா கூட அதை நீங்கள் அடைந்த பிறகு செய்யப்படும் வேள்விகளாலும் தானங்களாலும் அந்த பாபமானது கரைந்து விடும் என்று சொல்லப்படுகிறது. அதனால என்ன செய்யுங்கள்? ஹஸ்தினாபுரத்தை நோக்கி போர் தொடுங்கள். பிராமணர்களுக்கு ஆயிரக்கணக்கில் பசுக்களையும் கிராமங்களையும் கொடுத்து மேகத்திலிருந்து வெளிப்படும் சந்திரனை போல் நீங்கள் செய்த பாபத்திலிருந்து வெளிப்பட்டு விடுங்கள். நாய் உணவருந்தும் பாத்திரத்திலேயே பால் இருப்பது போல், தாழ்ந்த குணம் கொண்டவர்களிடம் வேதம் இருப்பது போல், திருடர்களிடம் உண்மை இருப்பது போல், தைரியம் இல்லாதவர்களிடத்தில் பலம் இருப்பது போல் அந்த துரியோதனனிடம் அரச உரிமை இருக்கிறது. இப்படி நான் சொல்லலன்னா எல்லாரும் இப்படிதான் பேசிக்கிறார். ஆகவே மன்னா, இன்றே ஹஸ்தினாபுரத்தை வென்று அந்த செல்வத்தை பிராமணர்களுக்கு கொடுத்து விடலாம். நானும் தம்பியும் இருக்கிறோம், உங்களுக்கு என்ன கவலை? தேவர்களால் சூழப்பட்ட இந்திரனை போல் இங்கிருந்து வெளியேறுங்கள், வாங்கள், நாங்கள் எல்லோரும் உங்களை தொடர்ந்து வருகிறோம். நான் கோபத்துடன் போர்க்களத்தில் நிற்கும் பொழுது எனது கதாயுதத்தின் தாக்கத்தை தாங்கக்கூடிய ஒரு வீரனோ ஏன் யானையோ அல்லது குதிரையோ கூட கிடையாது, கிடையவே கிடையாது. நம் பக்கம் கேக்கையர்கள் இருக்கிறார்கள், விருஷ்ணி மற்றும் அந்தக குல வீரர்கள் இருக்கிறார்கள். அந்த காளைகள் இருக்கும் பொழுது அவர்களின் துணை கொண்டு போரிட்டு நாம் ஏன் நமது நாட்டை அடையக்கூடாது? நமது முயற்சியால் ஏன் நாம் வெற்றி கொள்ள முடியாதா? ஏன் இதற்கு நீங்கள் இன்னும் ஒப்புக்கொள்ளவில்லை? இதை பற்றி ஏன் நீங்கள் பேசவில்லை? ஏன் நீங்கள் அமைதியை கடைபிடிக்கிறீர்கள், பொறுமையை கடைபிடிக்கிறீர்கள்? என்ன அவசியம் இதற்கு?
அப்படின்னு பீமன் கேட்டிருக்கிறார். இவர் கேட்ட கேள்விக்கு யுதிஷ்டிரர் பதிலளிக்க வேண்டும். அடுத்த வாரம் பதிலளிப்பார். ஸோ இன்னும் கொஞ்சோண்டு பாக்கி இருக்கிறது. இந்த அர்ஜுனாபிகமன பருவத்தில் கொஞ்சம் பாக்கி இருக்கு. இதுக்கான அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்றேன். இதுக்கான ரிப்ளையை யுதிஷ்டிரர் கொடுப்பார். இதுக்கான ரிப்ளையை யுதிஷ்டிரர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பீமன் இன்னும் கோபத்தோட இன்னும் ஆழமாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் பொழுது யுதிஷ்டிரர் அதுக்கு மேலே பீமனை உந்தக்கூடாது இன்னும் கோபத்தில் அப்படின்னு சொல்லி அவரும் சைலண்டாக இருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பீமன் கிட்ட நிதானமாக எடுத்து பேசும்போது வியாசாச்சாரியார் வருவார். வியாசாச்சாரியார் அடுத்து இவா என்ன செய்ய வேண்டும், நெக்ஸ்ட் ஸ்டெப்பை என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான இப்போ அடுத்தது போர் தொடுக்க வேண்டும் என்றால் யுதிஷ்டிரருடைய பாயிண்ட் என்னன்னா அந்த கரெக்டான காலத்தில் எதிரியை அட்டாக் பண்ணணும். அதுதான் புத்திசாலித்தனம். வெறும் கோபத்தோட பொங்கி எழுந்து ஆன்னு கத்தின்ண்டே போகக்கூடாது இல்லையா? கரெக்டா எந்த இடத்துல அட்டாக் பண்ணா நம்மளுக்கு வெற்றி நிச்சயமோ அந்த இடம் பார்த்து அட்டாக் பண்ணணும். இதெல்லாம் யுத்தத்துல இருக்கிற அந்த ராஜநீதியில இருக்கிற விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா எதிரியோட பலம் என்ன, நம்மளுடைய பலம் என்ன, அந்த பலகீனம் என்ன, நம்ம பலம், இதெல்லாம் இவாலுவேட் பண்ணி தான் பண்ணணும். முட்டாள்தனமா அப்படியே குதிக்க கூடாது அப்படிங்கிறது யுதிஷ்டிரரோட பாயிண்ட். அந்த விஷயத்தை விளக்கி சொல்லி இப்போ நம்ம சைடு ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு வியாசர் சொல்லுவார். அர்ஜுனனை அனுப்பு, தவம் பண்ண சொல்லு, இந்திரன் கிட்டேருந்து எல்லா வெப்பன்ஸையும் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவார். இந்திரன் இந்திரனை அர்ஜுனன் மீட் பண்ணும் பொழுது தன்னுடைய தவத்தாலும் வேள்விகளினுடைய பலனால இந்திரனை மீட் பண்ணும்போது இந்திரன் கிட்ட எல்லா வெப்பனையும் கேட்கும்போது, எல்லா ஆயுதங்களையும் கேட்கும் பொழுது, தேவர்களினுடைய ஆயுதங்களை கேட்கும்போது இந்திரன் எந்த கண்டிஷன் சொல்லுவார் அப்படின்னாக்க, நீ என்னைக்கு உன்னுடைய தவத்தினுடைய கனியாக மகேஸ்வரனை நேருக்கு நேர் பார்க்கிறாயோ அன்னைக்கு என்கிட்ட இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே புடி தபஸ் அப்படின்னு சொல்லி அது இந்திரன் அதை சொல்றதோட அர்ஜுனாபிகமன பருவம் முடியறது. ஏன்னா கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்த அர்ஜுனாபிகமன பருவம், இந்திரன் அர்ஜுனனை பார்க்கிற அந்த அபிகமனத்தோட முடியறது. அதுக்கு நெக்ஸ்ட் கிராத பருவத்துல அர்ஜுனன் தவம் செய்து மகேஸ்வரன் கண்ணு முன்னாடி தோன்றியது மகேஸ்வரன் தான் என்று தெரியாம கொஞ்ச நேரம் மகேஸ்வரனோடையே யுத்தம் நடக்கிறது. அர்ஜுனனுக்கும் மகேஸ்வரனுக்கும் சிவபெருமான் அர்ஜுனனை டெஸ்ட் பண்ணிட்டு தான் கொடுப்பார் பாசுபதாஸ்திரத்தை. ஸோ அதுக்கப்புறம் இந்திரன் கிட்டேருந்து எல்லா அஸ்திரமும் பெற்று லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் ஸ்டோரிஸ். அதுக்கப்புறம் நலோபாக்கியான பருவம், நல தமயந்தியோடைய கதை வரும். ஸோ இதெல்லாம் வனப்பருவத்தில் இருக்கிற பியூட்டிஃபுல் செட் ஆஃப் ஸ்டோரிஸ் வரப்போகிறது. அதை அடுத்து வரும் வாரங்களில் நாம் பார்ப்போம். ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸை முடிச்சுப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.